ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். போக்கி ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஹாரிசான்ஸ் இப்போதைக்கு நம்மளை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குங்க. அதில் வரக்கூடிய ஒரு ராய்ங்கிற ஒரு கேரக்டரை பற்றி தான் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ அவர் யார், அவர் எப்படியாப்பட்டவர், அவருடைய கதை என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேறு எந்த ஒரு கேரக்டரை பற்றியும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இதில் ராயுடைய கேரக்டரை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த ஒரு கேரக்டருமே ஃபோக்கஸ் பண்ணல. இந்த போக்கிமான் ஹாரிசான்ஸில் வரக்கூடிய இந்த ராய்ங்கிற கேரக்டர் அப்படி போக்கிமான் ஜேர்னிஸில் வரக்கூடிய கோங்கிற கேரக்டர் மாதிரியே இருக்குல்ல? இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா? யார் இந்த ராய் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துக்கலாமா? ஃபஸ்ட்டு இவருடைய முழு பேரே ராய் தான். இவர் ஒரு ஆண் பாலினத்தை சார்ந்தவர். ஸோ இவரோட ரீஜன் வந்து கேண்டோ ரீஜன். இவரோட ஹோம் டவுன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டோ ரீஜன்லேயே ஒரு ஐலாண்ட். அந்த ஐலாண்டுடைய பேர் என்ன அப்படிங்கிறத இது வரைக்கும் அவங்க ரிவீல் பண்ணலை. இதுதான் இவருடைய வீடு. ஸோ இவருக்கு ஒரு தாத்தா இருக்கிற மாதிரி மட்டும்தான் காட்டியிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து கூட இவருடைய தாத்தா தான் இவங்களை வந்து வளர்க்குற மாதிரி அந்த ஓப்பனிங் சாங்லலாம் நிறைய இடத்துல இவங்களை வந்து காட்டியிருப்பாங்க. அவங்க ரிவீல் பண்ணலை, அவ்வளோதான் மித்த கேரக்டர்ஸை. ஸோ இவருடைய தாத்தாவுடைய அரவணைப்பில் தான் இவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நம்ம ராயுடைய ஜேர்னிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா சிம்பிளுங்க. இவர் ஒரு போக்கிமான் மேலே விருப்பம் கொண்ட ஒரு நபராக தான் நமக்கு முதல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆனால் அதில் ஒரு மாறாக ஒரு கதையை வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கிமானை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவருக்கு ஸ்கூலுக்கு போகாமல், அதாவது நம்ம லீக்கோ மாதிரி ஸ்கூலுக்குலாம் போக மாட்டார். இவர் ஆன்லைன் கிளாஸில் வந்து பார்ப்பார். ஆன்லைன் கிளாஸை பற்றி போக்கிமானை பற்றி தெரிஞ்சுக்குவார். ரெடாம் ஃபோனில் அவரோட ரெடாம் போக்கி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்லைன் கிளாஸ் போக போக்கிமானை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிண்டோட்டிங் போக்கிமான் யூடியூபர், போக்கிமான்லேயே வர ஒரு போக்கிமான் யூடியூபர் தான் காட்டியிருப்பாங்க ஹாரிசான்ஸில். அவங்களுடைய வீடியோவை பார்த்தும் இவங்க வந்து, அதாவது நம்ம ராய் வந்து கற்றுக்கிற மாதிரி, போக்கிமானை பற்றி கற்றுக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படி கற்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த ஃபியூகோகோ அப்படிங்கிற ஒரு போக்கிமான், சில போக்கிமான் ஏன்னா இவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது ஒரு ஐலாண்ட், ஓகேங்களா, சுற்றி காடாக இருக்கும். சில பகுதியில் மக்கள் வசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் இவரும் ஒருத்தர், இவரோட தாத்தாவும் ஒருத்தர். சாப்பிடும்போது காட்டில் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் பார்த்துக்கிட்டு இருப்பார். இவருக்குன்னு தனியாக ஒரு இடம்லாம் இருக்கும், இவர் தான் ரகசியமாக வச்சுருப்பார். ஸோ அந்த இடத்துல சில பழங்கள்லாம் வைக்கும்போது அந்த பழங்களும் காணும், அந்த காட்டில் உள்ள போக்கிமான்ஸுடைய அந்த உணவுகளும் காணாமல் போயிடும். இதெல்லாம் யாரா எடுத்தா அப்படின்னு அவங்க வந்து தேடும்போது இந்த ஃபியூகோகோ தான், இந்த ஃபியூகோகோ போக்கிமான் தான் எடுத்திருக்கோம். இந்த ஃபியூகோகோ போக்கிமான் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, த ரைசிங் வாட்டர் டேக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு குழுவினர் இருப்பாங்க. அதில் தான் நம்ம லீக்கோவும் இருப்பாங்க. லீக்கோவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம லீக்கோவுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து அந்த மறக்காமல் செக் பண்ணிவிடுவாங்க. அப்படின்னா தான் அந்த வீடியோ வந்து கனெக்ஷனாக உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அப்போது ஃபியூகோகோ வந்து அந்த பறக்கும் கப்பல்லேருந்து தவறி கீழே விழுந்துருங்க, ஓகேங்களா. தவறி கீழே விழும்போது அது அந்த ஐலாண்டில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போது அந்த ஐலாண்ட்லேருந்து ஃபியூகோகோவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக லீக்கோவும் வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ ராயோடைய கதைக்கு வருவோம். ராய் வந்து இதெல்லாம் பார்ப்பார், என்னடா இது உணவுகளெல்லாம் காணும், யார் எடுத்தா அப்படிங்கும்போது நம்ம ஃபியூகோகோ ஒரு ஓரமாக ஒரு இடத்துல நின்று பாடிக்கிட்டு இருக்கோம். ஃபியூகோகோ போக்கிமான் வந்து ஒரு நல்ல பாடுற ஒரு போக்கிமானாக தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அப்போது இவரும் அது கூட சேர்ந்து ரொம்பவே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக சேர்ந்து பாடுவார், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கடுத்து இந்த உணவுகளெல்லாம் இது திருடி சாப்பிடுது அப்படின்னு சொன்னால ஃபியூகோகோ போக்கிமான். ஸோ அப்போது இந்த காட்டில் உள்ள போக்கிமான்ஸ் எல்லாம் ஏன்டா என்னோடய உணவை எடுத்த அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இந்த ஃபியூகோகோ போக்கிமானை தாக்க வந்திருப்பாங்க. ஸோ அப்போது இந்த ஃபியூகோகோ போக்கிமானை காப்பாற்றுங்கிறதுக்காக நம்ம லீக்கோவும் வந்திருப்பாங்க, தேடி வந்திருப்பாங்க. ஸோ அப்போது காப்பாற்றவும் செய்வாங்க. ஸோ அப்போது தான் இந்த ராய்ங்கிற கேரக்டர் இந்த லீக்கோவை மீட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து காட்டியிருப்பாங்க. லீக்கோவை மீட் பண்ணும்போது தன்னோட ஏஷியன் போக்கிபால் இருக்குது பார்த்தீங்கன்னா, தன்னோட ஏஷியன் போக்கிபால் தன்னோட தாத்தா கொடுத்ததா அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். அதை வந்து காட்டுவாங்க. இவங்க நம்ம லீக்கோ வந்து அதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க, ஓகேங்களா. இதுதான் இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராயுடைய தாத்தா கிட்ட நம்ம ஃப்ரெடி வந்து பேச வந்திருப்பார். அவர் தான் ஊர்லேயே போக்கிமானை பற்றி நல்லா தெரிஞ்சது. இந்த போக்கிமான் இந்த பென்டனை பற்றி அவருக்கு எதுவும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேச வந்திருப்பார். ஸோ அப்போது அந்த லீக்கோவை வந்து காப்பாற்றி அவங்க ஷிப்புக்கே கொண்டு போயிடுவாங்க. அந்த ராத்திரி திரும்படியும் ராய் வந்து அவங்கள பார்க்க போயிருப்பாங்க, அவங்கள இல்லை ஃபியூகோகோவை பார்க்க போயிருப்பாங்க. ஸோ அப்போது லீக்கோவோட பென்டென்ட்டும் ராயுடைய போக்கிபாலும் ஒன்றா மினிங்கி வானத்தில் பிளாக் ரோக்கோஸாக வந்திருக்கும் அந்த போக்கிபாலில் இருந்து. ஸோ இதை பார்த்தா நம்ம லீக்கோ அண்ட் ராய் இந்த போக்கிபாலுக்கும் இந்த பென்டென்ட்டுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வெளியே போனால் பிளாக் ரோக்கோஸையும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக
ஒன்றா வந்து களத்தில் இறங்கி நம்மளுடைய ராய் வந்து தன்னுடைய தாத்தாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு நம்மளுடைய ஃபியூகோவையும் தன்னுடைய போக்கிமானாக ஆக்கியிருப்பார். ஃபஸ்ட்டு வந்து இவருடைய தாத்தா ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்களான்னு இவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும். பட் கடைசியில் ஒத்துக்குப்பாங்க நம்ம தாத்தா. சரி நீ லீக்கோட ஜேர்னிஸ்க்கு போயிட்டு வா, இந்த ரைசிங் வாலர் டேக்கிள்ஸ் கூட சேர்ந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அவரும் பயணம் பண்ணுவார். ஸோ பயணம் பண்ணி ஒரு சில எபிசோட்ஸ்லாம் கழித்து இவருடைய 2வது போக்கிமானை வந்து பிடிச்சிருப்பார், வாட்ரில் போக்கிமான். ஸோ இந்த ஒரு போக்கிமான் வந்து ஒரு அட்வென்ச்சர்ஸ் போகிற ஒரு இடத்துல அவங்க வந்து இலைப்பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போது அவருடைய சாப்பாடை வந்து எடுத்துகிட்டு போயிடும். அதுவும் இல்லாமல் அதோட குடும்பத்துக்கிட்ட போக முடியாமல் பறக்க தெரியாமல் இருக்கும். நம்ம ராய் தான் வந்து ஒவ்வொரு தடவையும் பறக்க சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். ஸோ அதை வந்து கிட்டத்தட்ட நம்ம ஆஷ் மாதிரி ஒரு போக்கியமான அரவணைச்சிருப்பாருங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். இந்த இடத்துல எல்லாருமே ஆஷுடைய ஒரு கட்டத்தில் ஆஷுடைய குணாதிசயங்களை தான் காட்டுறாங்க. ஸோ ஓகே, நம்ம ராய் வந்து தூண்டில் மாதிரி ஒரு கைத்தை வச்சுக்கிட்டு பறக்க ட்ரை பண்ணுவார் ஒரு ஆற்றுல. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக பறந்துடும், தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட போய் சேர்ந்துடும். ஸோ அதுக்கடுத்து இல்லை நான் இருக்க வேண்டிய இது இல்லை அப்படின்னு நம்ம ராய்கிட்டே திரும்ப வந்திருக்கோம். அப்போது மோர்டாக் வந்து ஒரு போக்கிபால் கொடுத்து இந்த போக்கிமானை பிடி அப்படிங்கும்போது அது போக்கிமானுக்குள்ளே வந்து நம்ம ராயுடைய 2வது போக்கிமானாக மாறி இருக்கும். ஸோ இப்படி தான் இவருடைய 2வது போக்கிமானாக பிடிச்சிருப்பார். ஸோ இதுக்கு அடுத்த வர அத்தியாயங்கள் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு போக்கி பால் ஏஷியன் போக்கி பால் இவர் வச்சுருந்தார் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அப்போ அதை வந்து இப்போ நான் சொல்கிறேன், கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். இதே மாதிரி 6 போக்கி பால், அதாவது 6 ஏஷியன் போக்கி பால் இருக்குது. ஏஷியன் மாஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம ராயுடைய தாத்தா வந்து இவர்கிட்ட சொல்லியிருப்பார். அதை தேடி இவருடைய கதை போகும். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முதல் போக்கிமானா நம்ம பிளாக் ரோக்கோஸாக இருக்கும், 2வது போக்கிமானா ஒலிவா போக்கிமானோ, 3வது போக்கிமானா நம்ம கிளாரியன் மோட்ரஸும், 4வது போக்கிமானா லேப்ரஸ் போக்கிமானோ அவங்க வந்து பிடிச்சிருப்பாங்க. இதில் பிளாக் ரோக்கோஸா மட்டும் அந்த போக்கி பாலை விட்டு வெளியே போயிருக்கும். மித்த 3 போக்கிமானை இவங்க வந்து ஒரு போக்கி பாலில் அடைச்சி அவங்க வச்சுக்கிற மாதிரி தான் கிடைப்பாங்க. மிச்சம் 2 போக்கிமானை பிடிக்கலான்னு போகும்போது தான் பிளாக் ரெக்கோஸா வந்து நம்மளுடைய ஃப்ரெடியுடைய ரெக்கோஸாவும் அட்டாக் பண்ணாமல் சாதாரணமாக போயிடும். ஒரு லீகோ மேலே அந்த அட்டாக் ரெக்கோஸா பண்ணுற அட்டாக் படும்போது தான் அந்த டெராபக்கஸ் இன்னொரு அந்த பறக்கும் கப்பல் ஃபார்ம் எடுத்து ஒரு மாதிரி இருக்கும். கப்பலில் பட்டு சேதமாயிடும். அதை தொடர்ந்து வர எபிசோடில் இந்த டெராபக்கஸ் பேசின குரலை வந்து பதிவிட்டுருவாங்க. நம்ம எக்ஸ்ப்ளோரர் டீம் வந்து அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸில் நின்று அந்த டெராபக்கஸ் உடைய வாய்ஸை வந்து ட்ராஸ்டில் ஸ்கூலுக்கு போங்க ரெக்கார்ட் பண்ணி அந்த ரேடியோவில் போட்டுவிட்ருவாங்க. ஸோ அப்போது அங்கே வந்து பிளாக் ரெக்கோஸா டெராபக்கஸ் தான் கூடிச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பிளாக் ரெக்கோஸா வந்துடும். ஃப்ரெடியுடைய கப்பலை வந்து டேமேஜ் பண்ணிடும். டேமேஜ் பண்ணும்போது எப்படி இந்த ஏஷியன் அடுத்த 2 போக்கிமான்ஸ் வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிறது பறந்து தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால நம்ம லீக்கோ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரெடி வந்து நம்ம லீக்கோ கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வீடியோவில் லீக்கோ ராய் அண்ட் டாட் ரொம்ப ஆதரவு தராங்க. நீங்கள் 3 பேரும் இதே மாதிரி போய் டெராபக்கஸ் எப்பவுமே கொடுத்துக்கிட்டு ட்ராஸ்டியல்ஸ் மூவை கற்றுக்கிறதுக்காக பால்டியா ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு போக்கிமான் பள்ளிக்கூடத்தில் போய் படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க.